அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இறுதி பத்தினுடைய காலப்பகுதியில் இருப்பதனால் நானும் நீங்களும் சற்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்சாரி தோழர், அதாவது மதீனாவாசிகள், மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு, அகதியாக வந்தவர்களுக்கு இடம், பொருள், பொருளாதாரம், தொழில், துறவுகள் என எல்லாம் கொடுத்தவர்களே அன்சாரிகள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த மதீனா மக்கள், அவங்களுக்கு சொல்லப்படுற பேர் அன்சாரிகள் என்று சொல்லுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒருவருடைய ஜனாசாவின் போது ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்துட்டு ரசூலுல்லாஹ் எந்த ஜனாசாவிலையும் பயான் பண்றது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் தேவை ஏற்படும் போது சில செய்தியை சொல்லுவாங்க. அப்ப நம்ம பயான் பண்ற மாதிரி, மக்கள் ஒன்று கூட இடங்கள்ல நம்ம பயான் பண்ற மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி நபித்தோழருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்துட்டு அந்த கபூர் அடியிலே உட்கார்ந்து குச்சி ஒன்றை எடுத்து மண்ணை கிளறி கொண்டு இருக்கிறாங்க. கிளறிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய விசாரணையினாலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பிடியை நீங்கள் பயந்து விடுங்கள், மறு உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு மரண சம்பந்தமாக 2 விடயங்களை சொன்னார்கள். அதுல மிக முக்கியமானது நல்லவருடைய மரணம் எப்படி வரும் என்பதும் கெட்டவருடைய மரணம் வரும் எப்படி என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதுல அந்த நல்லவர்கள் என்பதை நான் பெருசாக சொல்லாமல் ஒரு சுருக்கமாக சில செய்திகள் மட்டும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா மனிதனும் இந்த உலகில் அனுப்பப்பட்டதுக்கான பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டு நாம் என்ன சொல்லுவோம்? நாம் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹுவை வணங்குறதுக்காக. அப்ப அல்லாஹுவை வணங்குவதை தவிர வேறு வேலை நமக்கு இருக்கா? அல்லாஹ்வை வணங்குறதுக்கான நம்ம வந்தோம்னா அதை தவிர வேற வேலை எதுவும் இருக்கா நமக்கு கேட்டா இல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு தொழிலுக்கு போறோம் என்றால் அந்த தொழிலை விட்டு வேற தொழில் செய்வோமா? அந்த தொழிலை முடிச்சிட்டு ஓட்டி டைம் செய்யலாம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நான் முழுமையாக அனுப்பியதே என்னை வணங்குவதற்காக மட்டும்தான். அந்த வசனம் பாடம் தான் எல்லாருக்குமே. எப்படி வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு அடிமைகளாகவே தவிர நான் படைக்கவில்லை பேசுறான். எனக்கு அடிமைகள், நானும் நீங்களும் யாரும் அல்லாஹ்வுக்கு அடிமைகள், சேவகர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இது 51வது அத்தியாயம் 56 வசனத்தை அல்லாஹ் பேசுவான். அப்ப இதை பத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி, இந்த உலக வாழ்க்கையில் நானும் நீங்களும் ஒருபோதும் நஷ்டம் அடைந்து விடக்கூடாது, இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்கிற அடிப்படையில் எனக்கு உங்களுக்கும் ஆசைகள் உண்டாகிவிடக் கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தும் சொல்கிறார்கள். ஒரு நல்ல மனிதனுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு சந்தோஷகரமான ஒன்றாக இருக்கும். அவனை சந்திக்கிற வானவர்கள் அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவார்கள், அவனுடைய உயிரை கொண்டு போகிற வானவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவனுக்காக வேண்டி அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற மிக முக்கியமான கண்ணியம் என்று கேட்டால், வானத்தின் கதவுகள் அவனுக்காக திறக்கப்படும். இன்றைக்கு என்னாலும் உங்களாலும் வானத்துக்கு போக முடியாது. நம்மளோட சமனாக பூமி இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, மேல போயிட்டு கீழே இறங்கி வரதுதான். இந்த மதிலால் அங்கால கடக்கிற மாதிரி தான், இந்த படியால ஏறி அங்கால படியால இறங்குற மாதிரி. அப்ப இங்க இருந்து மேல பூமிக்கு பூமியில இருந்து மேல போயிட்டு திரும்ப சந்திரனுக்கு நிறைய இறங்குறாங்க, அவ்வளவுதான். யாரும் வானத்துக்கு போகல, வானத்தை தொட்டும் பார்க்கல. ஆனால் நானும் நீங்களும் நல்லவராக இருந்தால், நல்ல முறையில் வாழ்ந்துட்டோம் என்றால், என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிரும் எங்க போகிறது? வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹ்விடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. 7 வானத்தின் கதவும் திறக்கப்படும். எனக்காக, உங்களுக்காக, நமக்காக வேண்டி 7 வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அந்த இடத்துக்கு என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிரும் கொண்டு சேர்க்கப்பட்டு, அல்லாஹ் தாலா என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், நானும் நீங்களும் மரணிக்கிற அந்த நொடியில நானும் நீங்களும் நல்லவர்களாக இருந்துட்டோம் என்றால், அல்லாஹ் தாலா எப்படி ரசூலோட விளங்கப்படுத்தான்னு பாருங்க. என்னுடைய கண்பார்வை எவ்வளவு தூரம் இருக்கும். இப்ப இங்க இருந்து நீங்க பாக்குறீங்க, பார்த்தால் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கண்பார்வை விளங்கும். உதாரணமாக இந்த ஸ்கூல் சந்தியில இருந்து பாத்தீங்களா இருந்தால், அங்க வந்து மண் சரிவு விளங்குது. இங்கால திரும்பி பாத்தீங்கன்னா அங்க உள்ள கல்மலை விளங்குது. இங்கால திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு டவர் ஒன்று விளங்குது. அப்படி எவ்வளவு தூரம் நம்மளோட கண்பார்வை விளங்குதோ அந்த அளவு தூரத்துல என்னுடைய உயிரையும் உங்களுடைய உயிரையும் கொண்டு போற நல்ல மலக்குமார்கள் வந்து தூரத்தில் உட்கார்ந்துருவாங்களாம். அவங்கள நம்ம கண்டுருவோமா? நம்மளோட கண்ணுக்கு அவங்க விளங்குவாங்க. அவங்களோட கையில ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு கஃன் துணி இருக்கும். அந்த கஃன் உலகத்தில் அதில் அடிக்கிற நறுமணத்தை போல எந்த ஒரு நறுமணமும் அதில் இல்லை, உலகத்துல ஈடே இல்லையாம். அந்த அளவுக்கு அந்த கஃனில் நல்ல வாடை நறுமணம் வீசும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அந்த நறுமண கஃனோடு அந்த மாணவர்கள் அங்க தூரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, உயிரெடுக்கிற மலக்குமாருடைய பேர் என்ன?
உயிரெடுக்க மலக்குமார் யாரு? என்ன பேர்? பொடியமார் சொல்லுங்க. மலக்குல் மவுத். நம்ம பாடமாக்கி வச்சிருக்க பேர் என்ன? ஒன்று இஸ்ராயில் அல்லது இஸ்ராபீல். மாத்திர கமால்ட பாட்டுல உடைக்கு இல்லையா, இஸ்ராயில் எப்போ வருவாரோ என்ற ஒரு பாட்டனும் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்மட பிரம்ம உருவாக்கிட்டோம், இஸ்ராயில் தான் உயிர் எடுக்கிறவர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அப்படி ஒரு பேர் இல்லை. இஸ்ராயில் இஸ்ராஃபீல் என்பது குர்ஆன் ஹதீஸ்ல மரணத்துக்குரிய மலக்குமாராக சொல்லப்படல. நாம இஸ்ராயில் வாராரு அப்படின்றோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குல் மௌத்தில்லதி வுக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜாவுன். சூரா சஜதாவில் அல்லாஹ் பேசுகிறான், உங்களுடைய உயிர்களை எடுத்து எங்களிடம் கொண்டு வருகிறவானவர்கள். அப்ப உயிரெடுக்கிற மலக்கு, அவர பேர் என்ன? அரபுல சொன்னால் மலக்குன், மலக்கு, மவுத், மவுத்தாக்குற மலக்கு. தமிழ்ல சொல்ல போனால் உயிரெடுக்கிற மலக்கு, உயிரெடுக்கிற மலக்கு தமிழ்ல சொல்ல போனால். அப்ப இந்த வானவர்கள் நம்ம தலைமாட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு, வழக்குமார்கள் தெரியாதவங்க பக்கத்துல வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஜாதி வித்தியாசமான பதற்றம், தடுமாற்றம், என்ன செய்யறது அறியாம இருக்கும். ஆனா அந்த ரெண்டு வானவர்களும் நம்மட தலைமாட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்கடா, மாஷா அல்லாஹ், எந்த டென்ஷனும் நமக்கு இல்லையாம். நம்ம சும்மா டென்ஷன் ஆக மாட்டோம், பதற மாட்டோமாம். சில ஆக்க திடீர்னு யாரா பிடிச்சிக்குமா கூப்பிட்டா, என்ன கூப்பிட்டாரோ அவன் முழிஞ்சு பயத்திலேயே அவன் செஞ்சிருவான், பதறி போயிருவான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உயிர் எடுக்க போறாங்க, துன்யா வாழ்க்கை முடிய போகுது, மனைவி, பிள்ளை, குடும்பம், உம்மா வாப்பா, சேர்த்த சொத்துக்கள், வாகனங்கள், கோடிகள் எல்லாமே இருக்கும். அவனுக்கு அந்த மலக்குமார்களை கண்ட உடனே வார சந்தோஷத்தை போல வேற எந்த சந்தோஷமும் அவனுக்கு இல்ல. ஏன்? மௌத்தா போறன்னு ஆசை. நம்ம யாருக்காவது ஆசை இருக்கா மௌத்தா போறதுக்கு? கை தூங்க. அப்ப நான்டைக்கு மௌத்தா போறேன்னு கை தூங்க யாராவது? ஓ மண்ட அந்த பாலத்துல குதிக்கிறான், ரெடி. யாருக்குமே ஆசை இல்லை. ஆனா அந்த வானவரை கண்ட உடனேயே நம்ம இந்த உலகத்துல நல்லவராக வாழ்ந்துட்டோம் என்றால் எடுத்துட்டு போங்கன்ற அளவில் இருப்போமா? டக்குன்னு எடுங்க. வைஃபுக்கு புள்ள கிடைக்க போகுது, அது பிரச்சனையே இல்லை. என் பாப்பாவுக்கு சுகம் இல்லை, பிரச்சனை இல்லை. என் மகளுக்கு சுகம் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு வண்டி வாங்கி இருக்கிறேன், இப்பதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இருக்கிறேன், வந்துட்டு இருக்குது, ஒருக்கா ஓடி பார்க்கணும். ஆசையே இல்லையாம். எவ்வளவு கோடிகள், எவ்வளவு சொத்துக்கள், எத்தனை மாளா மாளிகள் கட்டினாலும், 50 மாடி வீடு கட்டிருப்பாரு, அவருக்கு வீட்டை பத்தி யோசனையே இல்லை. மௌத்தா போகணும், நான் மௌத்தா போகணும், நான் மௌத்தா போகணும், வந்த மலைக்கு என்ன உயிரை எடுத்துடணும். இதே நோக்கத்துல அவர்கிட்ட வானவர்கள் சொல்வார்களாம், யா ஐயுஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, சாந்தமான ஆத்மாவே, நிம்மதியான ஆத்மாவே, உன்னுடைய ரப்பினுடைய பொருத்தத்தை, உன்னுடைய இறைவனுடைய அருளோடு உன் உடம்புல இருந்து வெளியேறுன்னு சொல்லுமா. எவ்வளவு ஒரு வார்த்தை! தம்பிங்க வா என்று கூப்பிடுறதும் தங்க வாங்கலாம் வாப்பா என்று கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தம்பிங்க வாண்டா, வாப்பா கூப்பிடும் போதோ உம்மா கூப்பிடும் போதோ மகனுக்கு தெரியுது, தம்பிங்க வா என்றால் ஏதோ சாத்து விழப்போகுதுன்னு அர்த்தம். அடி விழ ஏதோ சொல்லி கொடுத்துறாங்க, அல்லது ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, விளங்குதா இல்லையா? அதே மாதிரிமா தங்கம் இங்க வாங்கலாம் வாப்பாண்டா, என்னம்மா சொல்லுங்களா மாடு, ஓடி போய் கிட்ட போயிட்டு உம்மோட கையை காலை பிடிச்சி வாப்பட கையை தொங்குவோம் என்ற அடி விழாது. அந்த அன்புடைய வார்த்தை வித்தியாசம், அந்த பாசமான வார்த்தை வித்தியாசம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நல்ல மனிதனாக வாழ்ந்தவருடைய உயிரை கைப்பற்றுகிற மலக்குமார்களையே அல்லாஹ் சொல்லுவானாம், நீங்க அவரு நன்மாரான்னு சொல்லுங்கப்பா. வானவர்கள் சொல்லுவார்களாம், என்னப்பா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடிய ஒரு ஆத்மாவே, அல்லாஹ் உன்னை நேசிக்கிறாப்பா, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டான், நீ வா போயிடுவலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த ஆத்மா எவ்வளவு வேகமாக இந்த உடம்புல வந்து டக்குன்னு போகும் என்று கேட்டால், ஒரு பொருளை எவ்வளவு குயிக்கா வீசுவோமோ, கிரண்ட் அடிச்சு சோக்கு அடிக்கிறத விட வேகமாக வெளியேறும் ரசூல் சொல்லும் போது, ஒரு குவளையில தண்ணி எடுத்து, ஒரு கோப்பையில தண்ணி எடுத்து கீழே ஊத்தினா அப்படி இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துமா, அந்த கம் ஊத்துற மாதிரி. ஏதாவது பச ஊத்தினா நடக்கும், பெயிண்ட ஊத்தினா போகுமா, அது கட்டியா நின்று உறைஞ்சி வடிஞ்சி லேட்டா போகும். ரசூல்லா எப்படி விளங்குகிறால், ஒரு தண்ணிய ஒரு கோப்பையில இருந்து தரையில் ஊத்தினால் அது எவ்வளவு வேகமாக தரைக்கு வேகமாக வருமோ, அதை விட வேகமாக இந்த நல்ல மனிதன் உயிர் என்ன செஞ்சிருமாம், அல்லாஹ் கிட்ட விரும்பி போயிருமாம். போன பிறகு இந்த மலக்குமார் உயிரை எடுக்கிறதே இவங்களோட வேலை. இவங்களோட வேலை என்னது? உயிரை எடுக்கிற மட்டும்தான். உயிரை எடுத்து அந்த மலக்குமார கையில கொடுத்துருவாங்க, வந்தாங்கப்பா எங்க பொருள் முடிஞ்சு கூட்டிட்டு போ. அவங்க அந்த நறுமணம் வீசுகிற, நல்ல வாடை வீசுகிற, பொருந்தி கொள்ளுகிற வாடை வீசுகிற அந்த சுத்தமான, அந்த பரிசுத்தமான கஃபனால் அவன் அழகாக சுத்தி கஃபன் செஞ்சு அந்த மனிதனை கொண்டு நினைச்சுவாங்களாம். ஒவ்வொரு வானமா போவாங்களாம். போகும்போது இன்னார் 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 இப்படி இப்படி சொல்லிட்டு போவாங்களாம். நம்மள புகழாரம் பாடுவாங்களாம், அப்துல்லா, உமர், ஃபாத்திமா, ராலியா, சஃபியா,
சஃபியா தொழுகையாளியப்பா, சஃபியா இபாதசாலியப்பா, உமர் நல்ல பாங்க சொல்ற மனுஷன், இவன் ஹிஃபுதுல்லா நல்ல குர்ஆன் ஓதுற மனுஷன், அல்லாஹ்வோட இபாதத் செய்யறவன் என்று அவங்க இவனை பத்தி புகழ்ந்து கொண்டே போவார்களாம். போற நேரத்துல முதலாவது வானத்துல போயிருவாங்க. இப்ப உரிமையாட கதை ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு வாட்ச்மேன் இருக்கிறாங்க, அதுக்குன்னு பொறுப்புதான் இருக்கிறாங்க. முதலாவது வானத்துக்கு போனோன்னு, என்னப்பா யாரை கூட்டிட்டு வந்தீங்க? உதாரணமாக அப்துல்லாவுடைய மகன் முகமது வைங்க, அல்லாஹ் சொல்லலாம் அப்துல்லாவுடைய மகன் முகமதை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னார். அப்படியா அப்படின்னு சந்தோஷமாக வானத்தின் கதவு 7 வானத்தின் கதவையும் திறப்பாங்க. 7 வானத்தின் தாண்டி போலாம். போயிட்டு அல்லாஹ் கிட்ட போயிட்டு ஒரு லெவல்ல மட்டத்துல நிற்கும் போது அல்லாஹ் மலக்க கூப்பிட்டு அவர பேரை நீங்க இல்லியூன் வயலுள்ளில் முத்தஃபிபின் பாடமாக்கிறார்கள் இருக்கீங்களா? அம்மா ஜுசுல ஒரு 4வது சூரா இல்லையா? வயலுள்ளில் முத்தஃபிபின் அல்லதீன இதா காலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன் அதெல்லாம் வரும். அப்ப சிஜ்ஜீல் என்கிற ஒரு இடப்பதில பேசணும். வமா அதுராக மா சிஜ்ஜீல் கிதாபும் மர்கூம் என்ற ஒரு வசனத்தை பயன்படுத்தும். அதே போல இல்லியூன், வமா அதுராக மா இல்லியூன். இத மாதிரி இந்த இல்லியூன்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த இல்லியூன் என்கிற ஏட்டுல மலக்கு வந்துடும். என்னப்பா இந்த நல்ல அடியாரை கூட்டு வந்துட்டீங்களா? அவர உயிரை இல்லியூன் என்று சொல்லுகிற சுவர்க்கவாதிகளின் பேர் எழுதுகிற அந்த ஏட்டுல எழுதிட்டு அவர உயிரை டக்குன்னு கொண்டு கொடுத்துருங்க. கபூர்ல அதுக்குள்ள நம்ம அடக்கம் செஞ்சிருவோம். அதுக்குள்ள அவரை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழுக நடத்தி நல்ல முறையில கொண்டு அவர் அடைக்கிடுவோம். அப்ப உயிர் அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்த உடனே அதுக்குள்ள வானவர்கள் வந்துருவாங்களாம். அதோட நான் அந்த ஹதீஸை உட்பாட்டுறேன். இப்ப நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். கெட்டவருக்கு, இந்த கெட்டவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த இந்த விஷயத்துல நல்லவருக்கு எப்படி இருந்துச்சு? மௌத்தா போகும்போது சந்தோஷம், வானத்தின் கதவெல்லாம் திறப்பட்டுச்சு, அல்லாஹ்வும் சொர்க்கத்து பட்டியல பதிங்கன்றான், டக்குன்னு கொண்டு விடுங்கன்றான். இப்படி விட்ட நிலையில ரசூலுல்லாஹ், அது ஒரு நீண்ட ஹதீஸ் சொன்னா இன்னைக்கு அது மட்டுமே பயானா போயிடும். அப்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் அல்லாஹுவை புறக்கணித்து, அல்லாஹுடைய இபாதத்துகளை புறக்கணித்து, உம்மா வாப்பாட பேச்சை புறக்கணித்து, உறவுகளை துண்டித்து, எல்லாருக்கும் நயவஞ்சகத்தனமாக, மோசடிகாரனாக, ஏமாற்றுக்காரனாக, மனசுல ஒன்று வெளியே ஒன்று வஞ்சகம் வச்சுக்கிட்டு திரிகிறவர்களை எப்படி அல்லாஹ் உயிர் கைப்பற்றுவான் தெரியுமா? இந்த பாவி ஒரு கெட்டவன், அவன் நல்லவனே இல்லை, பொய் பேசுறான், ஏமாத்துறான், சும்மா கரைச்சல் பண்ணுகிறான், இன்னும் முஸ்லிமை தொல்லைப்படுத்துகிறான், இந்த அடியானுடைய மரணத்தை ரசூலுல்லாஹ் மிக எச்சரிக்கையாக சொன்னார்கள்.